மிதுன ராசி என்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆண்டாக இருக்குது அன்பர்களே. தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா தலகுரு, அதாவது பொன்னவன் ஒன்னில் நின்றால் பொழுதுக்குள் சிறைம்பான். பொன்னவன் ஒன்னில் நின்றால் பொழுதுக்குள் சிறை. ஆகவே ஜாமீன் கீமீன் எங்கேயும் போட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஆண்டு இது. யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு விஷயமும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில் மனசு மாறி மாறி போகும். அப்புறம் படிச்சுக்கலாம் விட்டுறாதீங்க. மார்க்கு போயிடும். உடனடியாக பிடிவாதமாக இருந்து பிடிவாதம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாணவி செல்வங்களே கவனம். யாருக்கு? மிதுனராசி மெய்யன்பர்கள் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. மிதுனத்துக்கு 10ஆம் வீட்டில் சனி, தொழிலில் பிரச்சனை. தொழிலில் அந்நியர்களை கூட்டு தொழிலில் போய் சேராதீங்க, சிக்கலாயிரும். கூட்டு தொழில் வரும், போய் சேராதீங்க. சரி, அப்புறம் என்னங்க? 9ல் ராகு. தன்னுடைய தகப்பனுக்கு சரி இருக்காது உடம்பு. மிதுனராசி என்பவருடைய தகப்பனுடைய நிலை, தகப்பன் தாத்தாக்களுக்கு இந்த ஆண்டு சரியில்லை. அப்புறம் 9ஆம் ஆண்டு என்ன? பயணங்களில் கவனம் வேணும், போக்குவரத்தில் கவனம் வேணும். போக்குவரத்தில் திடீர் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ மிதுனராசி என்பவர்கள் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ யார் தான் நல்லா இருக்கா, என்னுடைய ராசிக்கு எந்த கிரகம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். இந்த லக்னத்திற்கு கணக்கு போட்டிங்கன்னா அட்டமாதிபதியே 2ல் போய் உட்கார்ந்ததுனால குடும்ப ரீதியான பெரிய பாதிப்பை கொடுப்பான்னு சொல்லிட்டேன். புதன் பகவானே நீங்கள் இருக்க பிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியை இருக்க பிடிச்சிட்டிங்கன்னா காரியம் சித்தி ஆகும். எப்படி பிடிக்கணும்? திருவெண்காடு போகணும். நீங்களும் திருவெண்காடு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. திருவெண்காடு போகணும். அப்படி இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும். புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானை இருக்க பிடிக்கணும். மதுரை மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு வேஷ்டி துண்டு, பச்சை வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் ஒரு அங்கே வந்து இது முல்லைப்பூ மாலையை சாத்தலாம். இல்லை மறிக்கொழுந்து மாலை போடுங்க. மறிக்கொழுந்து மாலை போடுங்க, ரொம்ப சிறப்பு. துளசி மாலை போடுங்க. துளசி மாலை அங்கே வந்து சிவன் கோயிலில் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் மறிக்கொழுந்து போட்டுருங்க, வேறு வழி கிடையாது. அதே மாதிரி திருவெண்காட்டுக்கு போங்க, மறிக்கொழுந்து மாலையை சாத்துங்க, தப்பு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிறப்பு. பச்சை, அதாவது பாசிப்பயிறு தானமாக கொடுங்க. எவ்வளோ கொடுக்கலாம்? பிரச்சனையே கிடையாது. 500, அரை கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் கொடுங்க, தப்பே இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புதன்கிழமை மணிக்கு செய்யுங்க அதை. அதேமாதிரி நவக்கிரகத்தில் புதனை இருக்க புதன்கிழமை புதனுக்கு விளக்கு போட்டு புதனை இருக்க பிடிங்க. புதன் பகவானை பிடிங்க, அவர் தான் உங்களை எல்லாம் செய்கிறது. திருவெண்காடு போய் அந்த தெப்பக்குளத்தை குளிச்சுட்டு புதன் பகவானை வேண்டி வணங்கி வந்துடுங்க, காரியம் நடக்கும், சித்தியாகும். மதுரை மீனாட்சியை இருக்க வீட்டில் படம் வச்சு கும்பிடுங்க. மதுரை மீனாட்சி உங்களுக்கு அந்த தொழிலிருந்து உங்களை காப்பாற்றிடுவா. ஆகவே இந்த ஆண்டு முழுக்க மதுரை மீனாட்சியை இருக்க பற்றி, சொக்கநாதரை இருக்க பற்றி, புதன் பகவானை இருக்க பற்றி வாழ வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு மிதுனராசிக்கார அன்பர்கள். ஆகவே நான் சொன்னபடியாக இப்படி செய்து அப்படி வாழுங்கள் மிதுனராசிக்கார அன்பர்களே. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. அற்புதம், ஆனந்தம்.